நோக்குதல், கண்காணித்தல், தன்னை கண்காணித்தல் என்கிற தலைப்புல இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் வாயிலாக நம்ம கற்றுக்கொள்வோம். அதன் தொடர்பாக எண்ணற்ற விஷயங்கள் இருந்தாலும் நம்ம கண்காணிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் உள்ளது இருக்கு. ஆனா இந்த ஜும்மாவில் நம்ம வந்து ரெண்டு ரெண்டு விஷயங்கள் தலையான விஷயங்களை நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் 51ஆம் அத்தியாயம் 21ஆம் வசனத்துல "Do you not see" அப்படின்னு கேட்கிறார். Can you see? And within yourself can you see? உங்களுக்குள்ளேயே நீங்கள் பார்க்க முடிகிறதா அப்படின்னு கேட்கிறார். நீங்கள் பார்க்கவில்லையா அல்லது நீங்கள் பார்க்க முடிகிறதா? அப்புறம் நமக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதான் அல்லாஹ் வந்து நீங்க பார்க்கலையா, உங்களால் பார்க்க முடிகிறதா அப்படின்னு கேட்கிறாருன்னா அதை நம்ம கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். 86ஆம் அத்தியாயம் 5ஆம் வசனத்திலையும் ஒரு வேறு தொடர்புல சொல்லப்படுது. இருந்தாலும் அது வந்து இதுக்கு பொருத்தமா இருக்கிறதுனால அந்த வசனத்தை நான் சொல்றேன். மானிடன் தன்னுடைய படைப்பை பற்றி சிந்தித்து பார்க்கட்டும். தன்னுடைய படைப்பு எப்படி உருவாகுது, நம்ம எப்படி வருகின்றோம், நம்ம எப்படி செயல்படுகின்றோம், இதெல்லாம் கூட அதுல உட்படக்கூடியதுதான். நம்ம இந்த குத்பாவில நிறைய விஷயங்கள் என்னுடைய சொந்த அனுபவங்களா இருக்கிறதுனால அதைத்தான் நான் சொல்ல முடியும். அப்படிங்கிறதுனால சில விஷயங்கள் அப்படி இருக்கும். அதுக்காக நீங்க பொறுத்துக்கங்க, ஒன்றும் தவறா எடுத்துக்காதீங்க. சுயபிராணம் பேசுறோம். ஆனா நம்ம எப்பொழுதுமே அன்றாடம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மை நாமே உற்று நோக்கி பார்ப்பது. ஆனா நம்ம வந்து பெரும்பாலும் மற்றவர்களை பார்ப்பதுல ஆர்வம் காட்டுகின்றோம். மற்றவர்களுடைய செய்கைகள், அவர்களுடைய தவறான குணங்கள் அல்லது அவர்களுடைய பெருமைகள், இதையெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம வந்து ரொம்ப விஷுவலா ரொம்ப ஆசைப்படுறோம், வேடிக்கை பார்க்கறது. ஆனா ஒரு நாளும் நம்மளை பார்க்கறதுல அந்த அந்த ஆர்வத்தை காட்டுவது இல்லை, இல்லையா? நம்மளுடைய உடம்புக்கு தேவையான ஆடைகளை அதில் நம்ம பார்க்கிறோம். அழகா இருக்கிறா, நல்லா வாட்சி போட்டிருக்கோமா, நல்ல கண்ணாடி போட்டிருக்கோமா, நல்லா தலசி இருக்கோமா, அழகா தலை உள்ள முடி உள்ளவங்களை சொல்றோம். அவங்களுக்கு அந்த கண்ணாடி முன்னால நம்ம உருவத்தை பார்த்து அதை அழகுபடுத்திக் கொள்வதில் ஒரு ஆர்வம் இருக்கும். அது இல்லை. நம்முடைய உள்ளத்துல என்ன இருக்குது, அது என்ன மாதிரி நடந்து கொள்ளுது, பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்முடைய சுபாவம் எது, நம்முடைய குணங்கள், குணநலன்கள் எப்படிப்பட்டதா இருக்குது, என்னுடைய பேசும் விதங்கள் எப்படிப்பட்டதா இருக்குது, இதெல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. இப்படிலாம் செய்யணும், இப்படிலாம் இருக்கணும். இப்ப அதை நோக்கி நம்முடைய பார்வை இருந்தாதான் நம்ம அதுக்கு மேட்சிங்கா இருக்கிறோமா, குர்ஆன் அடிப்படையில அந்த செய்கைகள் நமக்கு இருக்குதா, இல்ல வேற எங்கேயோ இருக்குதா, தப்பா இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் அந்த காரணத்துக்காக நம்ம இதை பார்க்கறது இல்லை. ஆக்சுவலா தொடர்ந்து பார்ப்போம். நமக்கான சோதனைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் அதன் மூலமா நம்ம பார்க்க முடியும். நம்ம என்ன சோதிக்கப்படுறோம், எப்படி சோதிக்கப்படுகின்றோம், அந்த சோதனைகள் நம்மை குறிவைத்தே நடக்குது. எங்கிட்டு போனாலும் ரெட் சிக்னல் வருது, எந்த இடத்துல நின்னாலும் எங்கிட்டு போனாலும் முட்டு சந்தா இருக்குது அப்படிம்பாங்க. சலிச்சு போ, எங்க போனாலும் முட்டு சந்து. அது ஏன் நம்மளை நோக்கியே வருது? இது எல்லாருக்குமே ஒரு அந்த அனுபவம் இருக்கும். என்னை சுத்தியே எல்லாமே நடக்குது, நான் தானே கிடைச்சேன் அப்படிங்கிறாங்க. அது ஏன் கலகத்தின் தொடர்ச்சி தான். அது தான் அல்லாஹ்வுக்கு தெரியாம இல்லை. எல்லாம் ஆல்ரெடி எல்லாம் முற்றிலும் அறிந்தவராக இருக்கிறனால நமக்கு தெரிய வைக்கிறாரு, நம்மை சூழ்ந்தவர்களுக்கும் அவங்களுக்கும் தெரிய வைக்கிறார். அதனால்தான் நம்ம என்ன செய்யறோம், இந்த கலகம் நம்ம கிட்ட இருக்குதுங்கிறத நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் நம்ம நடந்து கொள்ற விஷயம் எப்படிதான் நம்ம கோவப்படணும். சொல்றன்னு ஒரு கோவம் வந்துடும். யாராவது என்னைய தாழ்மையா நினைச்சிட்டாலோ, தாழ்மையா பேசிட்டாலோ, அல்லது எனக்கு உரிய முன்னுரிமை தரப்பட வேண்டியதுல இன்னொருத்தருக்கு அது கிடைச்சிட்டாலோ, ஒரு கியூல நிற்கும் போது அதுல விடமாட்டேங்கிறாங்களே, முன்னால பின்னால, நான் முன்னாலதான் இருந்தேன், நீ பின்னால இருந்த அப்படின்னு சொல்லணும். சரண் கோவம் வரும்.
நேற்று கூட ஒரு சம்பவம், ஒரு ஜூஸ் குடிக்கிறதுக்காக நான் வந்து காசு கொடுத்துட்டேன், பில்லை கொடுக்குறேன். அப்போ இன்னொருத்தர் வந்தாரு, அவருக்கு அதை சப்ளை பண்ண போறாரு. எனக்கு செல்லும் கோவம், அந்த பில்லை வாங்கிட்டு நம்ம போய் காசை வாங்கிடுவோம் திரும்பி அப்படின்னு சாத்தான் நீங்க தோன்றான். ஆமா, போய் செய்யாத. அப்புறம் பொறுமையாக தான் அதை வந்து சகித்து கொண்டேன். அதான் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து அந்த விஷயத்த இப்படிதான் செய்யறோம் அப்படிங்கறத காட்டுது. நம்மளுடைய இயல்பு அப்படி இருக்கு. ஆனா அந்த பாவங்கள் செய்யறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் சாத்தானுக்கு நம்ம வந்து இம்மிடியா செவி சாய்க்கக்கூடியவர்களாக இருக்கும். ஆனா சாத்தானுக்கு செவி சாய்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நம்ம உற்று நோக்கணும்ல. எப்படி அப்போ எப்படி நடந்திருப்போம் அல்லாஹ் முன்னால இருக்கும்போது, அல்லாஹ்ட்ட இருக்கும்போது, இந்த கலகத்துல எப்படி சாத்தானுக்கு இம்மிடியட்டா அவனுக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்போம் அப்படிங்கிறத அந்த மோசஸ் கொலை செய்யறாரு. கொலை செஞ்சுட்டு என்ன சொல்றாருன்னா, இது சாத்தானுடைய, சாத்தான் செஞ்சு சொன்னதுனால அவர் செய்யறாரு. அதெல்லாம் செஞ்சாரு, வேற எப்படி தனியா அவரா செஞ்சாரா? சாத்தான் சொன்னார், சொல்றதை அவர் ஏத்துக்கிறார், உடனே செய்யறாரு. அதே மாதிரி யோக் கூட இது வந்து சாத்தான் என்னை தீண்டிட்டான் அப்படிங்கிறார். இப்போ அதெல்லாம் வந்து நீங்க யோசிச்சு பார்க்கணும். அந்த கலகத்தின் தொடர்ச்சி அதுல வந்து நம்மை காட்டுறார். நல்லா இப்படிலாம் நீங்க இருந்திருக்க. அதான் இது வந்து அத சொந்த ஜும்மாவில கூட சிறப்பா சொன்னாரு. அந்த சோதனையை நம்ம தான் தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறோம். அது சொல்லியிருக்காரு, இந்த கட்டத்துல வச்சு நான் உன்னை சோதிப்பேன், ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அப்ப இங்க வந்து நமக்கு அந்த சோதனை எல்லாம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறது, அது நம்மள டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கிறதும் நம்ம அது சரியல்ல. 12ஆம் அத்தியாயம் 53ஆம் வசனத்துல சொல்றாரு, செல்ஃப் இஸ் அன் அட்வொகேட் ஆஃப் வைஸ். அந்த சுயமானது ஒழுக்கக்கேட்டை, தீமையை தூண்டக்கூடியதாகவே உள்ளது. நம்முடைய செல்ஃப் அதை நம்ம ஒத்து கவனிக்கிறோமா? தூண்டிக்கிட்டே இருக்கு, நம்ம திரும்ப திரும்ப இதையே தப்பையே செஞ்சுக்கிட்டே இருக்குங்க, திரும்ப திரும்ப. அப்ப அது அட்வொகேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதை நம்ம கவனிச்சு பார்க்கணும். நம்முடைய உலகத்துல நம்முடைய குணநலன்கள், நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய நேச்சர், நம்முடைய பேச்சு முறைகள், நம்ம சிந்திக்கும் முறைகள், இதையெல்லாம் கூட நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஏன் இப்படி இருக்கிறோம், ஏன் இப்படி செய்யறோம், ஏன் இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், அப்ப இது எதுக்கு நம்ம செய்யறோங்கிறது நம்ம புரியறதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல கற்றுக் கொடுக்குறாரு. நீ இப்படி கலகத்துல செஞ்சிருக்கிற, அதனால அதே மாதிரி இப்ப செஞ்சு அதே நிலை இருக்குது எனக்கு. அதன் தொடர்ச்சியாக அல்லாஹ்வுக்கு எதிரான போக்கு என்கிட்ட இருக்குது. அப்ப அதை துடைக்கிறதுக்கும், அதை தூய்மைப்படுத்துவதற்கும், அதை கழுவுவதற்கும் அல்லாஹ் நமக்கு உதவி செய்யறார். அதை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதான் குர்ஆன் நமக்கான வழிகாட்டலா தருகின்றது. அதான் அந்த சோதனைகள் நம்மை விட்டு வந்து அது வந்து விலகி போகவே முடியாது. விலகி விலகி நம்ம போனாலும், அது நமக்கு எவ்வளவுதான் விலக முயற்சி செஞ்சாலும் அது நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும் என்பதையும் நம்ம கவனிக்கும். நம்மகிட்டே வந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அதுல நம்ம பாஸ் ஆகணும் இல்லையா? பாஸ் ஆகாம அது திரும்ப திரும்ப வருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பாஸ் ஆகலைன்னா திரும்பவும் அதே சோதனை வரும். எந்த ஒரு மிஸ்டேக் பண்ணோமோ அதன் மூலமா நம்ம வந்து அந்த இடத்துல சரியா செய்யலையோ, திரும்பவும் அதே மாதிரி அந்த சோதனைகள் திரும்ப வரும். அதே மாதிரி இப்போ ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, உப்பு விற்க போனால் மழை பெய்கிறது, உமி விற்க போனால் காற்றடிக்கிறது அப்படின்னு. அப்ப அவனுக்கு என்ன செஞ்சாலும் அதுதான் நடக்கும். அந்த இழப்பு, நஷ்டம். உப்பு விற்க போனா மழை பெஞ்சிருது, ஐயோ எல்லாமே கரைஞ்சு ஓடிடுச்சு. உமி விற்க போனா காத்தடிக்குது, இதெல்லாம் பறந்து ஓடிடுச்சு. அப்ப அது வந்து அவன் என்ன வியாபாரமோ என்ன விதமோ செய்யணும்னு நினைச்சா கூட அவனுக்கு நஷ்டங்கிறது அங்கே அது எழுதப்பட்டிருக்கு. அது எவ்வளவுதான் நீ முயற்சி செஞ்சாலும் அது மாறாது. அந்த விஷயத்தை மாற்றி அமைக்க முடியாது. அதன் மூலமா சோதனை நமக்கு தான் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். மற்ற விஷயங்கள்ல இல்லை, சோதனை என்னை நோக்கி தான் இருக்கு. நான் எனக்கு வந்து அது சரியா செய்யணும், சரி செய்யணுங்கிறதுக்கான ஒரு விஷயமாகத்தான் அமைகிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு உதாரணம் வந்து, நம்ம ஒரு நல்ல பிள்ளையா நினைச்சு நம்ம ஒரு 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 நல்ல விஷயத்த செய்யணும் அப்படின்ட்டு ஒரு எதிரில் வரக்கூடிய வாகனத்துக்கு வழி விட்டு நிக்கிறோம். இப்படிதான் நடக்குதுங்கிறது நான் சொல்றேன். ஆனா எதிரில் நிக்கிறோமா, அந்த பாதை வந்து ரொம்ப சின்னதா குறுகலா இருக்கும், ஒரு வாகனம் தான் வர முடியும். அவரு நிற்பாரு, எதிரில் உள்ளவரும் நின்றுவார்.
ஆனா நம்ம நகர்ந்தோம்னா அவரும் நகர்ந்து வருவார். இது ஏன்? இப்போ ஒண்ணு நமக்கு சாதகம், நம்ம சரியா செய்யறோம், அது அந்த இது ஃப்ரூட்ஃபுல்லா முடியணும், சரியா முடியணும்ல, ஆனா முடியாது. அது வேற மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். அதான் இப்போ சோதனை இது என்னன்னா, நம்ம அவர்கிட்ட சரியா பிஹேவ் பண்றோமா? ஏன்னா இப்ப நின்னதுனால நம்ம அவனை திட்டுவோம், அல்லது வந்ததுனால நம்ம திட்டுவோம். ஏதாவது ஒரு அந்த தவறான சம்பவங்கள் நடந்து விடும்ங்கிறத நம்ம பார்க்கறோம். ஆனா அதுக்குதான் அந்த சோதனை. நீ எப்படி பேசுற, அந்த இடத்துல எப்படி எதிர்கொள்ற, என்கவுண்டர், அதை எப்படி என்கவுண்ட் பண்ற அப்படிங்கிறது தான் இங்க. அதே மாதிரி நம்ம ஒரு வாகனத்தை நிறுத்திட்டு அது எடுக்க போகும்போது அவர் இன்னொருத்தர் குறுக்க நிப்பாட்டிடுவார். சல்லுன்னு வரும். என்னடா செய்யறீங்க? அவனை கத்துறதா அல்லது பொறுமையா சொல்றதா? அந்த இடத்துல வந்துடும் சோதனை. அப்ப அது மாதிரியான சம்பவங்களும் அன்றாடம். இது நீங்க ஒரு சின்ன சம்பவம் தான், இது உதாரணம் தான். பல விஷயங்கள்ல இப்படித்தான் வந்துகிட்டே இருக்கும். டிஸ்டர்பன்ஸா இருக்கும், நமக்கு எரிச்சல் தரக்கூடியதா இருக்கும், நம்மளை கோபம் மூட்டக்கூடியதா இருக்கும், அல்லது நம்மளை கவலைப்படுத்தக்கூடியதா இருக்கும், நம்மளை சோகப்படுத்தக்கூடியதா இருக்கும். எந்த விஷயமாக இருந்தாலும் அது நமக்கு தான். நான் இப்படி தப்பான ஒரு நிலையில இருந்திருக்கிறேன், அதன் தொடர்ச்சியாக அதை சரி பண்றதுக்கு தான், அந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை காட்டுவதற்கு தான், நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அதுல செய்யணுங்கிறதுக்காகத்தான் அது நடக்குது. அப்ப நம்ம அந்த இடத்துல விலகிலாம் போக முடியாது. உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். நிறைய உதாரணங்கள் சொல்லித்தான் செய்யணும். ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடியவனா நான் இருக்கிறனால, ஒரு பாசஞ்சர்கிட்ட எந்த வழியில போகலாம் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவாரு? உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லுவாரு. உங்க இஷ்டப்படி நீங்க எந்த பக்கமா, 4 பாதை இருக்கும், 3 பாதை இருக்கும், எந்த பக்கம் டிராபிக் கம்மியா இருக்கும், இல்ல பல விஷயங்கள் இருக்குல்ல, அதுல நம்ம கேட்போம் உங்க இஷ்டம் சொல்லுவாரு. ஆனா இன்னொருத்தர் அம்மா கேட்காம போறோம்னு வைங்களேன், நம்ம இஷ்டத்துக்கு போறோம்னு வைங்களேன், இன்னும் இந்த பக்கம் போயிட்டீங்க, இது ஷார்ட்டான ரூட் அந்த பக்கம் இருக்கு, அதுல போக விட்டீங்க. இப்ப நம்ம நீ என்ன செஞ்சாலும் சரி, அதை நோக்கிய ஒரு கேள்வி உங்கள்கிட்ட வந்துடும். அப்ப நான் அதை அவர்கிட்ட எரிச்சுதான் படுவேன். இயல்பா அது என்னங்க நீங்க முதல்ல சொல்ல வேண்டியது அப்படின்பா. அப்ப இதெல்லாம் ஒரு சுபாவத்துல நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி ஒரு விஷயத்தை எதிர்கொள்கின்றோம், அதற்கான சோதனை தான் தவிர அவங்க சரியா சொல்றாங்களா அவங்க தப்பா சொல்றாங்களாங்கிறதுக்குரிய சோதனை இல்லை. அப்ப அந்த மாதிரியான ஒரு சோதனைகள் அடுத்த ஆளுக்கு கிடையாது, நமக்கு தான். நம்ம எப்படித்தான் நம்ம அதை பாங்கா பிஹேவ் பண்ணாலும், பவ்யமா நடந்தாலும், ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எப்படி இப்படி செய்யணுமே, இப்படி செய்ய ஏற்கனவே தப்பு பண்ணிருக்கோம், அதை சரி பண்ணணுமே அப்படின்னு நினைச்சா கூட அது வேறு ஒரு சோதனையாக, வேறு ஒரு பரிமாணத்துக்குள்ள போயிடும் சோதனை. அதான் ஒவ்வொரு முறையும் சோதனை நமக்கானது என்பதை நாம் அடையாளம் காண வேண்டும். அது எப்பொழுது மற்றவர்களுக்கானது அல்ல. அவ்வாறு நம்ம பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு வருது அந்த சோதனை, அவங்க தப்பா பண்றாங்க அப்படி இல்லை, நமக்கு தான் அது சோதனை. சோதனைகள் அது நம்ம தேர்வாகும் வரை திரும்ப திரும்ப நம்மிடம் நிகழ்த்தப்படும். மறுபடியும் அதே சோதனை திரும்ப திரும்ப நிகழ்த்தி கொண்டே இருப்பார் அல்ல. ஏன்னா அது நம்மளை சரி பண்றதுக்கு தான். நம்முடைய கழுவுறது எப்படி இருக்கும்? ஒரு அரிசி கழுவுறதுனா ஒரு வாட்டி லேச தனி வீட்டுல முக்கி எடுத்துட மாட்டாங்க, திரும்ப 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 கழுவுவாங்க. கறியெல்லாம் எப்படி கழுவுறது? 8 வாட்டி 10 வாட்டி கழுவுவாங்க. கழுவுறதுங்கிறது அப்படி திரும்ப திரும்ப செய்யறதுதான். அது அதுக்கு ஏற்ற வேலை இருக்கு. அதே மாதிரி வாழ்க்கையில் ஒருவருக்கு வரும் சோதனையானது மற்றவருக்கு வரும் என்பதல்ல. இன்னொருத்தருக்கு வந்த மாதிரி எனக்கு வரும், எனக்கு வந்த மாதிரி அவருக்கு வருங்கிறதே கிடையாது. சோதனைகள் என்பது தனித்தனியான சோதனை, தனித்தனியான கேள்வித்தாள், தனித்தனியான கொஸ்டின் பேப்பர். பக்கத்துல உள்ளவனெல்லாம் காப்பி அடிச்சுதான் எழுத முடியாது. அவர் மாதிரியும் நம்மளும் பேசுவோம், நம்ம மாதிரி அது மாதிரி இருப்போம், அது மாதிரி பிஹேவ் பண்ணிக்குவோம் அப்படின்னு பார்த்துலாம் செய்ய முடியாது. அது ஒவ்வொருத்தருக்குமான தனித்தனி சோதனையா இருக்கும். அந்த இடத்துல அவங்களுடைய நேச்சர் வெளிப்படும். அவங்களுடைய நேச்சர்னா அதான் டெனர்ஸ், அதாவது என்ன சொல்றது, சுபாவம். இந்த சுபாவம் மாறி மாறி வெளிப்படும். ஒருத்தர் சுபாவமா அமைதியா இருந்தா அவருக்கு அந்த இடத்துல அமைதிக்கு சோதனை வரும். ஒருத்தர் சத்தம் போட்டு பேசினா அவருக்கு சோதனை வரும். இந்த மாதிரி பல விதங்கள்ல அது நடக்குங்கிறது நம்ம அன்றாடம் அனுபவிக்கிற ஒரு விஷயம் தான். நான் சொல்லிலாம் அதை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஒரு வியாபாரத்துல நம்ம பணம் இல்லை அப்படின்னு ஒருத்தர் தோல்வி அடைஞ்சிருப்பாரு. பணம் தான் இல்லை, அப்ப பணத்தை வச்சு நம்ம சாதிச்சிடலாம் அப்படின்னா
வச்சு வியாபாரத்தை செய்ய ஆரம்பிச்சாருன்னா அவருக்கு வந்து வேலை ஆளுக்கு இருக்க மாட்டாங்க, சரியான வேலைக்காரர்கள் இருக்க மாட்டார்கள். அதே இன்னொருத்தருக்கு வந்து அவருக்கு அரசு உதவிகள் கிடைச்சிருக்காது, அதுக்குரிய தேவைகள், கரண்ட், தண்ணி, மற்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல. வியாபாரம் தொடர்பா, அது தொழில் தொடர்பா எத்தனையோ சைடு விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் கிடைக்காம போயிருக்கும், லேட் ஆகிருக்கும். அல்லது வந்து ஒரு சுற்றுச்சூழல், வியாபாரத்துக்கான சுற்றுச்சூழலே இல்லாம இருக்கும், யாருமே வியாபாரத்துக்கு வரமாட்டாங்க. எல்லாமே இருக்கும், பணம் இருக்கும், பொருள்கள்லாம் இருக்கும். ஆனா அதை மாறுபடும், ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடக்கூடியதா இருக்குது. அந்த இடத்துல அவங்க அதை எப்படி எதிர்கொள்றார்கள்? உடனே ஒரு சோகம் அடைஞ்சிட்டு, உடனே நிராசை அடைஞ்சிட்டு. அந்த இடத்துல அல்லாவை நினைவு கூறி அதான் அந்த தோல்வியிலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய, சகித்துக் கொள்ளக்கூடிய அந்த பண்பும் தன்மையும் நமக்கு இருக்குதா? அப்ப அல்லாஹ்வுடைய அந்த ஏகோபித்த அதிகாரத்தை நான் ஏற்றுக்கொள்றேன். அப்படி இல்லாம எரிச்சல் பட்டேன்னா அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை, ஏகோபித்த அதிகாரத்தை அவர் நடத்துகின்றார், அவர் அவர் எதிர்பார்க்கிறபடி நான் நடக்க விரும்பல. நான் நல்ல விதமாக சோதனையில் தேர்வானால் கூட அடுத்த கட்ட சோதனை, அடுத்த லெவல், நெக்ஸ்ட் கிரேட், 1வதுலயே இருந்துகிட்டே இருக்க முடியாது, 10வது வரைக்கும் +2, அது மாதிரி அந்த அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு நம்ம போய்கிட்டே இருப்போம். நம்முடைய அதான் உள்ளத்துல நம்ம உற்று நோக்கி பார்ப்பதன் மூலம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது அன்னைக்கு நம்ம ஒழுங்காக நம்ம செஞ்சோம், இப்போ மறுபடியும் அதே மாதிரி வருது. அது அடுத்த கட்ட சோதனை. ஒரு விஷயத்துல அடுத்த கட்ட சோதனை என்பது இல்லாமல் இருக்காது, அதுவும் நம்ம செய்துதான் ஆக வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த குத்பாவில் சாத்தானின் தவறான யோசனைகளை அடையாளம் காண்கிறது. முதல்ல நம்முடைய நேச்சரை பத்தி, அதை சுபாவத்தை பற்றி நம்ம பார்க்கறத பற்றி, சாத்தான் வந்து நம்மளுக்கு தோன்றத அடையாளம் காணணும், அதுவும் குர்ஆனுடைய வழிகாட்டலா இருக்குது. அடுத்த குத்பாவை பார்ப்போம். தூபுயில் எல்லாம் கடவுளின் பால் திரும்புவோம், ஆதிபாவத்துக்காக. அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ் அல்லாஹ்வுக்கே உரியது, அல்லாஹ்வை தவிர வேறு எந்த தெய்வமும் இல்லை என்று நாம் அவர் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் இருக்கிறார். சாத்தானின் தவறான யோசனைகளை அடையாளம் காணணும். இப்படியே அதுதான் நம்மளை வந்து தோண்டிக்கிட்டே இருப்பான். அதை நம்ம இம்மிடியட்டா அடையாளம் காணணும். 7ஆம் அத்தியாயம் 200வது வசனத்துல அவங்க நம்பிக்கையாளர்களாக இருப்பவர்கள், நன்னறியாளர்களாக இருப்பவர்கள் அப்படி உடனடியா பார்த்துக்கணுங்க அப்படிங்கிறது. 7ஆம் அத்தியாயம் 201, நன்னறியாளர்களாக இருப்பவர்கள் சாத்தான் ஒரு திட்டத்துடன் அவர்களை நெருங்குகின்ற பொழுதெல்லாம் அவர்கள் நினைவுபடுத்திக் கொள்வார்கள். எதுக்கு, ஏன் இப்படி நடக்குது, அப்படி நினைவுபடுத்திக் கொள்வார்கள். உடனே அவர்கள் காணக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். இதனால தான் நம்ம வந்து முதல்லயே அவனுக்கு ஆதரவு அளிச்சிருக்கிறோம். அதனாலதான் இப்ப மறுபடியும் வந்து நம்மளை தூண்டிக்கிட்டே இருக்கான், கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான், அவன் பக்கம் அப்படிங்கிறத அவங்க நினைவுபடுத்திக் கொள்வாங்க. அவங்க காணக்கூடியவர்களா ஆகிடுவாங்க. அப்ப இதுல இருந்து காரணம் தப்பு, அந்த விஷயத்த நம்ம மைண்ட்ல வைக்கணும். அவ்வளவுதான் நம்ம செய்ய முடியும், நம்மளால மாற்ற முடியாது. அது ஒரு சப்ஜெக்ட் தனி. அதான் இப்ப நம்ம ஒரு வழி பாதையில நம்ம செல்ல வேண்டி இருக்காது. இதெல்லாமே நாம ரோட்ல போறதுனால என்னுடைய அனுபவத்தாலே சொல்லிட்டு இருக்கேன். ஆனா முதலையே முன்கூட்டியே நம்ம என்ன செய்வோம்னா, இந்த ரோட்ல போனா நம்ம வந்து மாட்டிக்குவோமே, மாட்டுனா வந்து யாரை பாக்குறது, யார்கிட்ட வந்து நமக்கு தெரிஞ்ச வக்கீல் ஒருத்தர் இருப்பாரு, அவரு பேரை சொல்லி தப்பிச்சுக்கலாம், இல்ல இன்ஸ்பெக்டர் பேரை சொல்லி தப்பிக்கலாம் அப்படிங்கிற அந்த மனசுல வந்து அந்த தேவையில்லாத சிந்தனையை சாத்தான் ஊட்டுவான் நமக்கு, எனக்கு ஊட்டுவான், மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது. ஆனால் அந்த இடத்துல தேவையே இருக்காது, நம்ம உண்மையிலே போக மாட்டோம். ஆனா உண்மையில போனா எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறத முன்கூட்டியே நமக்கு தவறான யோசனைகள், அல்லாத மற்றவர்கள் சார்ந்து இருப்பதை, அவனை பார்க்கலாம் இவனை பார்க்கலாம், அதுதான் பாயிண்ட். அல்லாஹ் மட்டும் அந்த இடத்துல அங்கே போனா தப்பிச்சிடலாம், அல்லாஹ்வை நம்பி தப்பிச்சிடலாம் அப்படின்ற எண்ணம் வராது. இப்படி மாற்று யோசனைகளை தான் சாத்தான் முன்வைப்பான். அப்படிங்கும்போது அதெல்லாம் சிந்தனை நமக்கு ஓடும், பல சிந்தனைகள் ஓடும். உயரமான மாடியில நின்றுகிட்டு இருக்கும்போது குதிச்சா எப்படி இருக்கும், எனக்கு ஏற்பட்டதை சொல்றேன், குதிச்சா எப்படி இருக்கும், குதிச்சா எப்படி இருக்கும்னு யோசிக்க வைக்கிறான்னா அப்ப எவ்வளவு பயங்கரமான அவனுடைய திட்டம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் அப்படி கூட செஞ்சிருப்பாங்க.
டக்குன்னு குளிச்சு பார்ப்பாங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு சம்பவம், இப்ப நான் வந்து ஆட்டோவில் போறதுனால அதுதான் சொல்றேன். கஸ்டமர் ஒரு ஒரு தொகையை நிர்ணயம் செஞ்சிருப்பான், அவங்க பேசியிருப்போம், இப்ப 150 ரூபா அப்படின்னு. ஆனா கொஞ்ச தூரம் போனவுடனே சாத்தான் வந்து என்ன கம்மியால இருக்கு, கூட கேட்டுக்கலாமே, கூட ஒரு 30 ரூபா கேட்டுக்கலாங்க, 180 ரூபா கேட்டுக்கலாங்க இப்படி சொல்லுவான். எனக்கு அது அடிக்கடி நடக்கிறதுனால சொல்றேன். ஆனா அல்லாதான் பிக்ஸ் பண்றாரு, 150 ரூபா நல்லா பிக்ஸ் பண்ணிட்டாரு. நீங்க அதுதான் வந்து நீ வந்து ஒரு அப்ஜெக்ஷன் பண்றது, அது மாதிரி இப்படி செய்யலாமே, கூட கேட்டுக்கலாம். ஆனா போன பிறகு அவங்களே கூட கொடுப்பாங்க, அது வேற விஷயம். ஆனா அல்லாஹ் பிக்ஸ் பண்றதுதான் இருக்கு. இது இந்த விஷயத்துல இருந்து மட்டும் இல்ல, எல்லா வியாபாரத்தின் சகல துறைகளிலும் அந்த விஷயம் இருக்கு. ஏதாவது ஒரு விஷயம் பிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுதான் நடக்க போகுதுங்கிற போது நமக்கு அதுல வந்து ஒரு பரபரப்போ, அது ஒரு வேகப்படுத்துதலோ, இப்படி வேகமா போனா தான் அது நடக்கும். அது மாதிரியான ஒரு விஷயங்களே நமக்கு தேவையே கிடையாது. அது அந்த அவசரப்படுத்துறது, துரிதப்படுத்துறது. மோசஸ் கூட விரைந்து போறாரு. ஏன் விரைந்து வந்த நல்லா கேட்கிறாரு. வந்து வந்துகிட்டு இருக்காங்க, நான் வேகமா உங்களுடைய திருப்தியை பெருத்திருக்காரு. அங்க போய் பாரு, அவங்க எல்லாம் வந்து சிறையை வழிபட்டு இத காலை கண்ட கண்ணுக்குட்டியை வழிபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அது அவர் என்ன நினைச்சாரோ அது நடக்கல, அதுக்கு மாற்றமா தான் நடக்குது. என்றைக்கோ நடந்து முடிந்த சம்பவங்களை நம்ம பாதிக்கப்பட்ட சாத்தானுடைய தூண்டுதல் நமக்கு இருக்குதுங்கிறத அது உணர்த்துறதுக்காக தான் இந்த சம்பவங்கள்லாம் சொல்றேன். அப்போ அந்த பாதிக்கப்பட்ட நிகழ்வுகளை நினைச்சு பார்த்து அந்த இடத்துல நம்ம இப்படி பேசியிருக்க கூடாது, அவங்க பட்டுன்னு வாங்கிக்கணும், அடிச்சிருக்கணும், அல்லது அவனை இப்படி நடந்திருக்கணும், அவன் நம்மளை இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டான், அடிச்சுட்டான், நல்லா பேசிட்டான், இதெல்லாம் நமக்கு உள்ள அப்படி மன உளைச்சலாகவே பிராண்டிக்கிட்டே இருக்கு. இது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அந்த விஷயங்கள்லாம் சம்பவங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அது நமக்கு இப்ப வழியே இல்லை, இடம் பெறவே முடியாது, அந்த போய் உட்காரவே முடியாது அந்த இடத்துல. அது மறுபடியும் சண்டை தான் போடணும், வேற மாதிரி ஆகும். ஆனா அந்த பழைய சம்பவங்களை மனசுல வைத்துக் கொண்டு அப்படியே நினைச்சுக்கிட்டே இருக்கிற அந்த விஷயம்லாம் வந்து சாத்தான் தான் நம்மளை வந்து புரட்டும் போட்டு. அதான் அது தனக்குள்ளே இப்படி நடந்திருக்கவில்லை, அப்படி பேசவில்லை, மனசுக்குள்ள புலம்பிக் கொண்டிருக்கிறது நம்முடைய ஒரு பண்பா இருக்குது. அது வந்து அல்லாஹ் கூட சொல்றாரு, மானிடன் தனக்குள் கிசுகிசுத்துக் கொள்வது என்ன என்பதை அவர் அறிகின்றார். அவனா பேசிக்கிட்டே இருக்கிறான் என்ன அப்படின்னு எனக்கு தெரியும். 16வது வசனத்துல அது மாதிரி இன்னொரு ஒரு மனோபாவமும் நம்ம கிட்ட இருக்கு. இந்த நபர் இருந்தால் அது நன்றாக இருந்திருக்கும், இந்த நபர் வந்து இருந்திருந்தா அந்த வேலை வந்து சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கும், பிரச்சனையே வந்திருக்காது. ஆனா அது பிரச்சனையே வரணுங்கிறதுக்கு தான் நடக்குது, பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக இல்ல. அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சோதனையின் அங்கமாக இருக்கு. அந்த 43 31வது வசனத்துல கூட அந்த பிரபலமான மனிதர் மூலம் குரான் இறங்கி வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே எல்லாருக்கும், இவர் யாரோ அறியாதவரா தெரியாதவரா இருக்காரு, அவர் மூலமா வந்திருக்குது குரானு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த புலம்புறாங்க. அவங்க அதுல வந்து மனசு இப்படி அதான் அவங்க ஏத்துக்கிறத பத்தி யோசிக்காம மற்றவங்களுக்கு அது சரியா கிடைச்சிருக்காதே, அது கிடைச்சிருக்குமே அந்த பிரபலமான மனுஷர்கள் மூலமா அது வந்திருந்தா. அதே மாதிரி ஆடம்பரமான ஒரு மாளிகை அவரு கூட இருந்திருக்கணும், வானத்திலிருந்து ஒரு புத்தகம் வந்திருக்கணும், வானவர்கள் கூட வந்திருக்கணும். இப்படிலாம் வந்து அவங்க வந்து ஒரு சம்பவத்தை கட்டுக்கோப்பா அது அவங்க நிர்ணயிக்கிறாங்க, இப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும். ஆனா எதுவுமே இருக்காது. ஒரு சிறிய படை, எத்தனையோ சிறிய படையை வைத்து மிகப்பெரிய படைகளை எல்லாம் தோற்கடிப்பார். அவர் தான் நடத்துறாரு, அந்த படைகள் நடத்துறதுல. அப்போ அது அல்லாஹ் நடத்துறாருங்கிறத காட்டுறதுக்கு தான். அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் நாம வந்து அதுல உள்ள புகுந்துட முடியாது. இந்த மாதிரி இவ்வளவு பணம் இருந்தா இது மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சிருக்கும், இந்த பொருள் இருந்தால் அது நடந்திருக்கும், இதை நாமளா சிந்திக்கக்கூடிய அந்த விஷயங்கள் தானே தவிர அது உண்மை அல்ல, அது உண்மை இல்லை. இப்படி நடந்தா இப்படி நடக்கும்ங்கிறது உண்மை இல்லை. அல்லாஹ் நாட்டினாதான் நடக்கும், கடவுள் தான் ஒவ்வொன்றையும் தீர்மானிக்கின்றார் எனும் பொழுது அது மட்டும்தான் நடக்கும். அதுக்கு மாற்றமா எதுவுமே நடக்காது, நம்ம நினைக்கிறதுலாம் நடக்கவே நடக்காது. அது மாதிரி பலவிதமான பயங்களை சாத்தான் ஏற்படுத்துகின்றான். நோய் பயம், எதிர்கால பயம், பிள்ளைகள் படிப்பு, நமக்கு வயதானா நம்மளை யார் பராமரிக்கிறது, இதெல்லாம் நமக்கு எதிர்கால பயம் தானே, இல்லாம இருக்காது.
இது சாத்தான் நம்மளுக்கு ஊட்டிக்கிட்டே இருப்பான். சாதாரண நினைச்சிடாதீங்க, சாத்தான் வந்து சும்மா கையாளாகாதவன் ஒண்ணுமே அவனுக்கு இல்ல, அவனுக்கு இந்த அவன் பயங்கர எக்யூப்டு மைண்ட் ஃபுல்லா அவன் பயங்கர வேலை பார்ப்பான். நோயை வைத்து பயம், இந்த நோய் வந்தா என்ன செய்யறது, இந்த நோய் வந்துருச்சோ நமக்கு, அப்படி ஒரு பயம். திருடர்கள் பயம், எதிரிகள் மீதான பயம். எதிரிகள் மீதான பயத்தை பற்றி 33வது அத்தியாயம் 19வது வருஷத்துல சொல்றாரு. 47வது அத்தியாயம் 20 சரி, அது மரண பயம். மரணம் ஏற்கனவே வந்து விட்டது போல அவர்கள் கண்கள் உருள்வதை நீர் காண்பீர். அந்த மரணத்து பயத்தையும் சாத்தான் ஊட்டுவான். ஒத்து போயிருவோமோ அப்படி மரணப்படுக்கை. ஆனா மரணப்படுக்கைகளுக்கு தவழ்ந்தேனும் வந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றாங்க 3 மத்தேயு 184. நீங்க எங்கேதான் இருந்தாலும் சரி தப்பிக்கவே முடியாது மரணத்தை விட்டு, கோட்டைகளுக்குள் இருந்தாலும் சரி. அப்ப மரணப்படுக்கைகளுக்கு தவழ்ந்தேன்னு வந்தோம்னா மரணம் நிச்சயம். அதுல வந்து மாற்றம். அது வந்து நீங்க ஆம்புலன்ஸ் வரலையே, அவர் அந்த டாக்டர்கிட்ட போகலையே, இந்த மருத்துவமனைக்கு போகலையே, அப்படின்னா தப்பிக்க முடியாது. எங்க போனாலும் மரணங்கிறது நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக இருக்குது. அதுல வந்து அந்த பயத்துக்கு பயந்துகிட்டே இருந்தாப்ப தப்பிச்சிட முடியுமா? இந்த பயங்களுக்கு எல்லாம் எதிரான ஒரே ஆயுதம், அதுக்கான ஆயுதம் நம்ம கிட்ட இருக்கு. இன்னா லில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன். நம்ம அல்லாஹ்விடமிருந்து வந்தோம், அல்லாஹ்விடத்திலே திரும்பி செல்ல இருக்கிறோம், அவ்வளவுதான். இதை நீங்க சொன்னீங்கன்னா பயம் ஓடிடும். நீங்க சொல்லி பாருங்க. அதே மாதிரி 23ஆம் அத்தியாயம் 97ஆம் வசனத்துல வர்றது மாதிரி, ரப்பி அவுது பிக்க மின் ஹமதாத்தி ஷயாத்தீன் அவுது பிக்க ரப்பி ஐயஹ்துரூன். அது ஏன் எப்ப சொல்லணும்னா, நமக்கு நாமே பெருமைப்படுத்திக் கொள்வது, நமக்கு சோகம் ஏற்படுவது, தொந்தரவுகள் ஏற்படுவது, பலவிதமான சிந்தனை கோளாறுகள் ஏற்படுவது, இந்த மாதிரி சமயத்துல கவலை ஏற்படுவது, இதெல்லாம் சமயங்கள்ல நம்ம வந்து ரப்பி அவுது பிக்க மின் ஹமதாத்தி ஷயாத்தீன் அவுது பிக்க ரப்பி ஐயஹ்துரூன் கூறுவீராக. என் ரட்சகரே, சாத்தானின் கிசுகிசுப்புகளில் இருந்து நான் உம்மிடம் புகலிடம் தேடுகின்றேன். மேலும் நான் உம்மிடம் புகலிடம் தேடுகின்றேன் என் ரட்சகரே, அவையின் அருகில் வருவதை விட்டும் கிட்டக்கே வர வேணாம், காப்பாற்றுங்க ரட்சகரே. பல முறை நம்ம ஒரு நாளைக்கு 50 முறையாவது சொல்லணும். அந்த மாதிரி இருக்கும் சம்பவங்கள் நடக்கும். சொல்லணும்னா முன்கூட்டியே அது சொல்றதுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கணும். அரபியில சொன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்குங்கிறதுனால அது சொன்னோம். தமிழையும் சொல்லலாம். அதே மாதிரி நம்ம வந்து நம்முடைய மார்க்க காரியங்கள் எப்படி இருக்குது அதையும் கண்காணிக்கணும். நம்ம உற்சாகமா பதில் தொழுகைக்கு எந்திரிக்கிறோமா, இல்ல சோம்பலா இடிச்சலா சுத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரி எந்திரிக்கிறோமா? ஏன்னா அவங்க வந்து தொழுகையில வந்து உழைச்சப்பாட்டுடன் நிற்பார்கள், அவர்கள் ரெட்டியா இருப்பாங்க எப்பவுமே. தொழுகை செய்யும் போது நம்முடைய கவனம் அல்லாஹ் மீது இருக்கிற அத வந்து குறிப்பா அந்த வார்த்தைகளை உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள், அதன் மேல நம்ம கவனம் இருக்குதா? ஏனென்றால் அவர்கள் கூறுபோய் என்ன என்று அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அதனால நீங்க அந்த மதுவை அருந்தாதீங்க அந்த இடத்துல அப்படின்னு சொல்றாரு. அப்போ 43வது வசனத்துல அது மாதிரி வேற வேற வியாபாரத்தினுடைய எண்ணங்கள், வியாபார சிந்தனைகள், வீட்டு விவகாரங்கள், சமூக சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் நம்ம மனசுல கண்டிப்பா ஓடிட்டு தான் இருக்கும். அதை தப்பிக்கலாம் முடியவே முடியாது. ஆனாலும் அதை நம்ம வந்து கண்காணிச்சு ஏன் இப்படி செய்யலாம், ஏன் அப்ப யோசனைகள் இல்லாம போகணும்னா அதுக்கு நிறைய அதான் அல்லாஹ் அடிக்கடி நினைவு கூறுறது, அல்லாஹ்வையே நினைச்சு கொண்டிருக்கிறது, தியானம் செய்வது, இது பிரார்த்தனை செய்வது, இதன் மூலமா அதுல இருந்து விலகுறதுக்கு நம்ம முயற்சி செய்யலாம். அதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது, அல்லாஹ் அதை செய்ய வச்சாதான் நமக்கு அது கிடைக்கும். அதே மாதிரி ஓப்புடன் தர்மம் செய்கின்றோமா, நோன்பு வைக்க சடிப்படைகின்றோமா, சடைவடைகின்றோமாங்கிறதெல்லாம் எண்ணி பார்க்கணும். எப்படி கடைசியா ஒரு வசனம் என்னன்னா, கது அஃபலஹ மன் தஸக்கா, அதாவது தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொண்டவன் வெற்றி அடைந்து விட்டான். அப்ப தூய்மைப்படுத்துவதற்கு எவ்வளவோ விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்குது. அதை நம்ம செய்து கொண்டே இருந்தால் அது அல்லாஹ் மூலமா தான் அந்த உதவி கிடைக்கும். அது கூட நம்மளா செஞ்சிட முடியாது. 4ஆம் அத்தியாயம் 49வது வசனத்துல தங்களையே உயர்த்தி கொள்கின்றவர்களை நீர் கவனித்தீரா? சரியாக கூறுவதானால் கடவுள் தான் சிறிதளவும் அனிதமின்றி தான் நாடுகின்ற எவரையும் உயர்த்துகின்றார். ஜக்கா பண்றது தூய்மைப்படுத்துறார், தூய்மைப்படுத்தி உயர்த்துகின்றார். கடவுள் சதா பாக்கியத்தை எல்லாம் நமக்கு அருள வேண்டும். நம்முடைய உள்ளார்ந்த எண்ணங்கள் எப்படி இருக்குது, நம்முடைய செய்கைகள் எப்படி இருக்குது, கண்ணாடியில பாக்குற மாதிரி நம்ம வந்து கண்ணாடியில வந்து பாக்குறது
உபநிஷத்துகள்ல கூட சொல்லப்படுது, அடுத்தவங்களாம் உங்களுடைய கண்ணாடி, மற்றவர்களை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நம்மளை எப்படி அவன் நினைக்கிறான், எப்படி கண்ணால் பார்க்கறான். அப்படிங்கும்போது அதுக்கேற்ற சரியான ஒரு செயல்பாடுகளை குர்ஆன் வழியாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்போம். கேட்டு இந்த உரையை முடிப்போம். அக்கீமுஸ்